ஹலோ பட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இரங்கல் செய்தியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி காலமான நம்ம புரட்சி கலைஞர், நான் ஒரு ரசிகனா அவர்களுடைய ஆத்மா சாந்தியடைன்னு இறைவனை வேண்டிக்கிறேன் உங்கள் சார்பாக. ஓகே பட்டீஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு பிரியாணி. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ணாமிர்தம் சொல்லி ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஹோட்டலோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு லிமிட்டடான ஒரு ஃபுட்டு தான் தயார் பண்ணுவாங்க. லிமிட்டடாக அன்றைக்கி மட்டும் முடிச்சுட்டு அன்றைக்கி அதை இதையெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. மீதி வந்து அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அந்த மாதிரி வைக்கிறதுலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வெஜ்ஜு இதை பற்றி பார்க்கும்போது அது கொஞ்சம் நிறையா நமக்கு ஒரு பாசிட்டிவாக சொன்னாங்க. இந்த மாதிரி கடையெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டயே ஒரு பாசிட்டிவாக நிறையா பேர் சொன்னாங்க. நல்லா பரவாயில்ல, சூப்பராக அன்றைக்கி மட்டும் சமைச்சு அன்றைக்கி மட்டும் கொடுத்தா அந்த ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எல்லாம் ஃப்ரீசர் பண்ணாமல் கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு நான்வெஜ் ஹோட்டல். இந்த ஹோட்டல்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையில் இட்லியும் போட்டியும் போய் சாப்பிட்ருப்போம். ராஜேந்திரன் கடைன்னு சொல்லி நம்ம ஜவுளி கடை பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அந்த ஜவுளி கடை பஸ் ஸ்டாப்புக்கிட்ட தான் வந்து அவங்க கடை இருக்குது. அவங்களோட மத்தியானம் பிரியாணி வந்து அருமையாக இருக்கும். நம்ம அவங்க பிரியாணி எடுக்காமே இருந்தோம். ஸோ இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நம்ம அவங்க பிரியாணி எடுக்கிறது தான் போகிறோம். மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி பிரியாணி. இவங்களும் பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான். ஒரு மட்டன் பிரியாணினா ஒரு அந்த நாளுக்கு தகுந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு 20-25 போடுவாங்க, நாட்டுக்கோழி ஒரு 25 போடுவாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை ஏதோ ஒரு சனிக்கிழமை அந்த நாளாக அப்படி இருந்ததுன்னா லிமிட்டடாக போடுவாங்க. ஒரு 12:30 மணிக்கு அவங்க தம்மு உடைச்சிட்டாங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் வந்து எல்லாமே காலி ஆகிடும். ஸோ இது வந்து அவங்க கடை பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் தான் அவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வீட்டு முறை சமையல், அவங்க ஒரு ஃபேமிலியாக அப்படி சமைச்சு எல்லாத்துக்கும் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம போகிறோம். ஏன்னா நம்ம போகும்போது அந்த தகவல் உங்கள்கிட்ட சொல்லிட்டா தானே என்ன இது நீங்கள் 4 பேர்த்திட்டு சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிட்ணும்னா, வீட்டு முறையில் நல்லா ஒரு சூப்பராக சாப்பிட்ணுமா, ஹைஜீனிக்காக நீங்கள் சாப்பிட்ணும்னா இந்த ஹோட்டலில் நம்ம வந்து கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இந்த ஹோட்டலுக்கிட்டே வந்துட்டோம். நம்ம வள்ளுவர் சிலையில் ஆரம்பித்தோம். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அந்த வள்ளுவர் சிலைக்கிட்ட ஆரம்பித்து நேராக மாநகராட்சி பேக் சைடு வந்து அந்த ஜவுளி கடை பஸ் ஸ்டாப்புக்கிட்ட வந்தோம்னா இவங்க கடை இருக்கும். வாங்க நம்ம அந்த கடைக்கிட்டே போயிட்டு அவங்களோட பிரியாணி என்ன, இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படியே நேராக போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னு வச்சுக்கிங்களேன், அவங்களோட கடை தான். ஸோ அது லேண்ட்மார்க்குன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்துட்டு போகணுன்னு நினைக்கிற மக்களுக்காக வந்து அப்படியே போய்ட்டு லெஃப்ட் எடுத்தோம்னா அவங்களோட அண்ணன் கடைக்கிட்டே நெருங்கிட்டு இருக்கோம். போர்டும் வந்து கடைக்கு இருக்காது. முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளக்ஸ் மட்டும் வச்சுருப்பாங்க, ராஜேந்திரன் ஹோட்டல் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் காட்டணும் பாருங்கள். அந்த ரைட் சைடு வருது இல்லை, இந்த மாநகராட்சி காம்ப்ளெக்ஸ் இதுவும். ஸோ இந்த ரைட் சைடு திரும்பும்போது பாருங்கள் ஒரு போர்டு ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் வந்து கரெக்ட் லேண்ட்மார்க்கு, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ இந்த ஒரு போர்டு மட்டும் தான் அந்த கடைக்கு இருக்கும், ராஜேந்திரன் ஹோட்டலு. முன்னாடி போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோட்டல் தான். இதுதான் வந்து ஹோட்டல். டிஃபன் ரெடி அப்படின்னு ஒரு போர்டு மாட்டிருப்பாங்க, அவ்வளோதான். வாங்க அப்படி உள்ளே போயிடலாம். ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு இலையை போட்டாங்க. தண்ணி தெளிச்சிட்டு அண்ணங்கிட்ட கேட்டேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் பிரியாணியை உடைக்கிறதுக்கு லேட்டாகுன்னாங்க. ஸோ அதனால் அவங்களோட பஞ்சு பரோட்டா, நல்ல ஒரு அருமையான பஞ்சு பரோட்டா பாருங்கள். பரோட்டா நல்லா இருக்குங்களா? ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். யாரும் டெம்ட் ஆகி போய் என்ன எது திட்ட வேணாம். ஸோ நல்ல அருமையான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு. இந்த குழம்பு அவங்க விற்கிற ஸ்டைலே பார்த்திங்கன்னா சந்தனத்துக்கு மேலே குங்குமம் வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு பொட்டு மாதிரி கொண்டு வந்து வைப்பாங்க. அது பார்க்கும்போது நல்ல டிசைன் இருக்கும். அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு குழம்பு அதுக்கு மேலே சந்தனம் வச்சு குங்குமம் வைக்கிற மாதிரி அருமையாக ஒரு கப்பில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ முதல்ல நம்ம பரோட்டாவை பெரட்டுவோம். நல்லா ஊறி சாப்பிட்டுச்சின்னு வச்சுக்கிங்களேன், அடாடாடாடாடாடா அப்படி இருக்கும். ஸோ எடுத்து போய் சாப்பிட்றலாங்களா? ஸோ இதுதான் சந்தனத்துக்கு மேலே குங்குமம் வச்ச மாதிரி குழம்பு, அப்படி மேலே கொஞ்சம் எசன்ஸு. ஸோ இன்னும் தம் உடைக்க லேட் ஆகுதுன்னு மதியம் டைமில் வந்தால் கூட இவங்ககிட்ட வந்து டிஃபன் ஐட்டம் வந்து காலையிலேருந்து மணி ஒரு 3:30 வரைக்குமே கிடைக்கும். ஸோ அதுக்குள்ளே அண்ணங்கிட்ட ஒரு முட்டை தோசை. ஸோ பசி ஓவராக இருக்கனால எடுத்துக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் அப்படியே இந்த முட்டை குழம்புக்கும் மட்டன் குழம்புக்கும் அடிச்சிக்கவே முடியாது இவங்க கடையில். நல்ல ஒரு அருமையான மட்டன் குழம்புல முட்டை ரோஸ்ட். ஸோ இப்போ தான் வந்து இழுத்து போட்டாங்கன்னா முன்னாடி வரும்ல ட்ரெயிலர், அது மாதிரி ஆனியன் பச்சடி ரெடி ஆகிடுச்சி. ஸோ தலைவர் வரப்போகிறார். ஸோ இவர் தான் அந்த மட்டன் பிரியாணி கதாநாயகன். நல்ல ஒரு அருமையான வாசம், சீரக சம்பா ரைஸு, நல்ல வெள்ளாட்டு கறி, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பார்த்திங்கன்னா ஒரு கேட்ட எத்தனை பிரியாணினா இருக்குது அப்படின்னேன். இன்றைக்கி வந்து ஒரு 15 பிரியாணி தான் போட்டிருக்காங்களா மட்டன் பிரியாணி.
ஸோ ஒரு ஹோம்லி ஃபுட்டு நீட்டாக வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம சாப்பிட்லாம். பார்சல் வாங்கிட்டு போய் உட்காந்து வீட்டில் இருக்கிறவங்களும் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். ஸோ பிரியாணி இலை வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா இருக்குங்களா, உடச்சி விட்டோம்னா நல்லா ஆறும். இதெல்லாம் மட்டன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அல்வா துண்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா வெந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் அந்த தம் உடைக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ நல்ல கலரு, நல்லா ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாத கலர் வந்து நேச்சர் கலரில் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ தயிர் பஜ்ஜி வச்சு சாப்பிட்றலாங்களா? அண்ணங்கிட்ட கொஞ்சம் சிக்கன் குழம்பு கேட்டிருந்தது, அதையும் ஊற்றி சாப்பிட்றலாம். ஸோ நாட்டுக்கோழி பிரியாணி வந்து இவங்ககிட்ட ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரிஃபேர் பண்ணது பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி. ஸோ அருமையான மட்டன் பிரியாணி சாப்பிட்டு இவங்களோட ஸ்பெஷல் கலக்கி, நல்லா அந்த கலக்கி பார்த்திங்கன்னா நல்லா பீடா மாதிரி மடித்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு சுட 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 அவங்களோட மறுபடியும் இன்னொரு ஸ்பெஷல் சிக்கன் கிரேவி வாங்கி தொட்டு சாப்பிட்டோம்னா இன்றைக்கி 2023 ஃபுட்லாக முடிச்சிட வேண்டியது தான். நல்லா இருக்குங்களா? இருங்க தொட்டு சாப்பிட்றலாம். ஸோ இதோட பில்லு என்ன ஏதுங்கிறத வாங்க அப்படி கை கழுவிட்டு போய் கேட்கலாம். 3 பரோட்டா, ஒரு கலக்கி, ஒரு ஆம்லேட், ஒரு கலக்கி, ஒரு ஆம்லேட்டு, 2 முட்டை தோசை, 2 முட்டை தோசை. அவ்வளோதான். ஸோ பட்டீஸ் மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா 280, பரோட்டா ஒரு சிங்கிள் பீஸ் 15 ரூபா, முட்டை தோசை 40 ரூபா, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 440 வந்தது. ஸோ நீங்களே ஏதாவது ஒரு ஹோம்லி ஃபுட்டு டெய்லி வந்து உடம்புக்கு எந்த தொந்தரவும் செய்யாத ஒரு ஹோம்லி ஃபுட்டு சாப்பிடணும்னா கண்டிப்பாக இந்த ராஜேந்திரன் கடைக்கு வாங்க. நல்லா சூப்பராக இருக்கும். உங்களோட ஃபோன் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஏதாவது ரொம்ப தூரத்துலேருந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏதாவது லீவுனா அதுவும் உங்களுக்கு தொந்தரவாயிடும். பட் இன்னொரு நாளில் சந்திக்கலாம். பட் தேங்க்யூ ஸோ மச்.